coping with stress. So always there is a stress. கண்டிப்பா வீட்ல என்னெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். பேரண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பிரச்சனைகளை குழந்தைகிட்ட சொல்றதும் சரி, லைக் குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா இல்ல பேரண்ட்ஸ்குள்ள 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்தா அதை வந்து குழந்தைக்கு மேல காட்டுறது பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அது நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது நம்மளே அறியாம அந்த குழந்தைய அடிச்சிருவோம், கோபத்துல அடிச்சிருவோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நல்லாவே தெரியும் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை இருக்கிறனால தான் நம்மள அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஆல்சோ இமிட்டேட்ஸ் தம். ஸோ எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கோப்பப் பண்ணணும் நம்ம ஒரு நாளைக்கு சொல்லிடலாம். ஸோ டேக் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லலாம் குழந்தைய. ஆல்வேஸ் கோ ஃபார் ஒரு வாக்கிங் போக சொல்லலாம். இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஷன் வித் த ஃபேமிலி, நீங்களும் பேரண்ட்ஸ் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஸ் வெல் அஸ் குழந்தைங்க 3 பேரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, டீச்சர் என்ன சொன்னாங்க, தப்பு டீச்சர் திட்டினாங்கன்னா இந்த சொல்யூஷன் நீ எப்படி எடுத்துக்கிட்டேன்னு கேட்கணும் ஃபர்ஸ்ட். அது எடுத்ததுக்கு அப்புறம் நீ ஏதாவது அழுதியா, சப்போஸ் நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவன் அழுதுட்டே இருக்கான் ஒரு சின்ன விஷயத்துக்கு திட்டினாலும், ஸோ நீ நம்ம சொல்லி தரோம் இட் இஸ் நாட் அ டைம் டு கிரை, இட் இஸ் நாட் அ கரெக்ட் சிச்சுவேஷன் டு கிரை. இதை நீ எப்படி டீல் பண்ணியிருக்கலாம், இல்லை நீ டீச்சர் கிட்ட டேரக்டாவே சொல்லியிருக்கலாம் எனக்கு இது பிரச்சனையா இருக்கு, இல்லை அவங்க திட்டாங்க அந்த மாதிரி சொல்ல முடியும். So cry or anger is not a solution for everything. So we have to cope up with the emotions as well as cope up with the stress.